அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தான் எங்கள் தாத்தா மூக்கையத்தேவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். போன ஆண்டு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கவில்லை, இப்போது 3000 கொடுக்கிறார்கள். அடுத்த மாதம் தேர்தல். அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொன்னதற்கேற்ப அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடி போராடி எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கும் ஈழத்தாயகத்தில் நம்முயிர் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது சகித்துக் கொண்டிருக்க முடியாமல் நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்ற தன் உடலிலே நெருப்பை கொட்டி வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய விடுதலையை கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வு எழுச்சியான பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் தரா ரவீன் அவர்களோட குறிப்பிட்டார்கள், நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவது தேர்தல் நேரத்தில் என் மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள், கேள்வி பேசுகிறார்கள் என்று பதிவு செய்தார். அல்லாஹ் மீது ஆணையிட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம், நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் ரம்ஜான் திருநாளிலே நீங்கள் கொடுக்கிற என் சொந்தங்கள் தருகிற உணவுக்கானவர்கள் அல்ல, உங்கள் உணர்வுக்கானவர்கள், உங்கள் உரிமைக்கானவர்கள், உங்களுக்கு உயிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது எப்பவோ நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம். தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளில் சிறைவாசிகளுடைய விடுதலை வலியுறுத்தி பல கூட்டங்களை நடத்தினோம். அதிலே எண்ணற்ற நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள். அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி நெல்லையிலே பாளையங்கோட்டையில் அவர் மேலப்பாளையத்திலே நடத்த போகும்போது அனுமதியை மறுத்தார்கள், தடை விதித்தார்கள். அதற்கு காரணம் சொன்னார்கள், RSSம் கூட்டத்திற்கு நேரம் வைக்கும் என்றார்கள். அவர்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் கொடுங்கள் என்று கூட நாங்கள் வாதிட்டோம். ஆனால் அது தொடர்ச்சியாக மறுத்து விட்டார். அப்போது எங்களுடைய அழுத்தத்துக்காக போடப்பட்டதான் ஆதிநாதன் குழு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள். இப்போது என்றோ நடந்திருக்க வேண்டிய கூட்டம் மதுரையிலே நான் சென்று என் அண்ணன் தடாரையும் அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்பிற்கினிய தம்பி போலீஸ் பகுதியின் பன்னா இஸ்மாயில் அவர்களுடைய குடும்பத்தினரெல்லாம் சந்தித்தோம். அது ஆவணத்திலே வருகிறது.
அங்கேயே கூட பெரிய கூட்டமாக போடலாம் என்று சொல்லலாம். திற என்ற இந்த ஆவணப்படத்தை நாங்களே பேசிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. அதில் பாதிக்கப்பட்ட என் இனம் சொந்தங்கள், என் அன்பு தங்கைகள், எங்கள் உறவுகள் பேசினால்தான். ஏன்னா உங்களுக்கு எங்கள் மொழி புரியவில்லை, அவர்களுக்கு கண்ணீரும் அந்த கதலுமாக உங்களுக்கு புரியுமா என்ற நோக்கில் தான் இந்த ஆவணப்படத்தை நான் எடுத்தோம். ஏன்னா பன்னெடுங்காலமாக துயரங்களை தூக்கி சமூக தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வேறு வழியே இல்லாததால்தான் அதை என்னுடைய தம்பி முரளி அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். அது பெரும் பணி. அதை குறுகிய காலத்தில் கொண்டு வர முடியவில்லை. அதற்காகத்தான் இன்னும் இது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ஓடக்கூடிய ஒரு ஆவணம். இது பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு நேரம் காட்ட முடியாது என்பது தெரிந்தும் பாருங்க. இப்ப எனக்கே பேச நேரம் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு உணர்த்திவிட்டது. நான் தினம் பேசுகிற ஒரு மகன் தான். இந்த ஆவணப்படத்தை ஒரு திரையிட்டு காட்டி ஒரு பெரிய வெளியீடாக வைத்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு நம் இன சொந்தங்கள் படுகிற துயரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஈழத்தில் என்ன நடந்தது என்பது லட்சக்கணக்கான நம்ம இன மக்கள் செத்து மடிந்த போதும் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீர்கள். இப்போது நம்மிடையே ரத்தமும் சதையுமாக நம் இன சொந்தங்கள் படுகிற துயரம், கவலை, கண்ணீர் எதுவும் அறியாமல் இன்றும் நகர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என் அன்பு சொந்தங்களை ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இதையெல்லாம் செய்வது நீங்கள் என்னோடு நிற்பீர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். நீங்கள் வாக்கை போடுங்கள், போடாது போங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம். எனக்கு முன்பு செய்தார்களா? செய்தார்கள், எண்ணற்றவே செய்தார்கள். அதில் ஒருவன் தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் உயிர் அந்த பழனி பாபா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு அவரை போல ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதில்லை, பிறந்ததும் இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காக திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 3000-4000 ஏக்கர் தோட்டம், எல்லா சொத்துக்களையும் எல்லா வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டான். இன்றைக்கு உசலம்பட்டியிலே தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலிட்டவன் அவன். 22 வயதிலே சொந்த சொத்தை வித்துக் கொண்டு வந்து 5 லட்சம் முன்பணம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையத்தவர் கையால். அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தான் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். அதுதான் இன்று தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இனி கிடைக்க போறது இல்லை. மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி போராடி மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை. ஆனாலும் என் மக்கள் அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். பாவம் இந்த மக்கள், எவனாவது ஒருவன் வந்து அன்பாக 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் என் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செயலாக செய்கிறோம். ஏனென்றால் ஓசோ சொல்கிறார், ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாது, விதைப்பதற்காக நாளாக கருது என்று. நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்கிறோம். எல்லாரும் ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம். இல்லை என்றால் எங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் பெற்றோர்களே, உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, இங்கே தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கு. இப்ப என்னுடைய கடவுச்சீட்டு 14 ஆண்டுகளாக ஏன் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றம் கொடு என்று சொன்ன பிறகு ஏன் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது? காரணங்கள், நாங்கள் தமிழர், நான் தமிழர்.
ஈழத்தாயகத்தில் நம் மக்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? இந்த மொழியை பேசியதான். பிஞ்சு குழந்தைகள் கறிக்கட்டாக இருந்தார்களே, நாம் என்ன மொழி பேசுவோம் என்று தெரியாத பிறந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்தார்களே. காரணம் என்ன? இந்த இனத்தில் பிறந்ததா? அதனாலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே என் மக்கள் இந்த மண்ணிலே அளப்பரிய துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி சுமக்கிறார்கள். தாங்க முடியாத கொடுமைகளை இருக்கிறார்கள். இன்னொரு நிலையத்திலே தமிழன் என்றால் ஒரு சோதனை, இஸ்லாமியர் என்றால் ஒரு சோதனை. இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நான் அனுபவித்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன். விடுதலை என்ற சொல்லிற்கு யாருக்கு பொருள் புரியும்? அடிமை நிலையிலிருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு 12 காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு மகனுக்குத்தான் விடுதலை சுதந்திரம் என்ற சொல்லின் பொருள் புரியும். அதனால்தான் கால் நூற்றாண்டுகளாக சிறை கொட்டடியிலே வாடுகிற எண்ணூர் இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலைக்காக விடுதலை செய் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அவர்கள் செய்யவில்லை என்றால் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாளைக்கு அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம். இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். என் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டடைகிறார்கள். அற்ப வாக்குக்கு அழைவார்கள். உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள். இது அல்லாமல் அவர்களுக்கு நமது உரிமையோ உணர்வோ உயிரோ முக்கியமல்ல, நமது ஓட்டு மட்டும்தான். ஏன் இந்த உலாமாக்கள் போராண்டு குட்டி மாநாடு போடவில்லை? 16 இடத்தில் இருக்கிறது. ஏன் என்ன தர? ஏன் போராண்டு போடவில்லை? அதற்கு முந்தைய ஆண்டு போடவில்லை? ஏன் இப்போது நடக்கிறது? ஏனென்றால் இந்த அடுத்த மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் போராண்டு பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை? இப்போது 3000 கொடுக்கிறார்கள். அடுத்த மாதம் தேர்தல். போராண்டு படிக்கிற மாணவர்களுக்கு எதற்காக மடிக்கணி கொடுக்கவில்லை? இந்த ஆண்டிலே அடுத்த மாதம் தேர்தல். இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் மக்களுக்கான அரசியல், மக்கள் அரசியல். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்வோம்.